அப்ப ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம கடந்த வாரம் பார்த்த மீதமுள்ள பகுதிகளை, மீதமுள்ள காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் கடந்த வாரம் பார்த்த காரியம், அவர் அதிசயமானவர் என்ற தலைப்புல தேவ வார்த்தைகளை பார்த்தோம். இந்த வாரமும் அதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக கர்த்தரை குறித்து நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள் உண்டு. வாசிக்க கேட்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்னு சொன்னா கர்த்தருடைய மகிமை, வல்லமை, அபிஷேகம், வரங்கள் யாரு? பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன். யெகோவா தேவனை தானே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிச்சாங்க, யெகோவா தேவனை தானே தொழுது கொண்டாங்க. அந்த தேவனை அந்த அவரிடத்தில் இருக்கிற மகிமை எங்க எகிப்தில பார்த்தாங்க, எலியாவின் காலத்துல பார்த்தாங்க, எலிசாவின் காலத்துல பார்த்தாங்க. ரட்சிப்பின் மகிமை அடையாளமாக ஆண்டவர் 10 வாதைகளை கொண்டு வந்து எகிப்தியரை கலங்கடித்த வல்லமைகளை பார்த்தாங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாறி போன போது எலியாவை கொண்டு, எலிசாவை கொண்டு செய்த காரியங்களை பார்த்தாங்க. கர்த்தருக்குள்ள பயந்து நடுங்கினாங்க. அப்ப நீங்க தெரிந்து கொள்ளணும், அந்த கர்த்தத்துவம் யாருடைய தோளில் மேல் இருக்கிறது? நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற பாலகனாக கொடுக்கப்பட்ட அன்பின் இயேசுநாதர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பிதாவிடத்திலே ஜனங்கள் பெற்றுக்கொண்டதை இந்த இயேசுவின் வாயிலாகவும் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலை, ரட்சிப்பு, அவரிடத்திலிருந்து கிருபைகள், அவர் தருகிற சுகம், அவர் தருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். அப்படின்னு சொன்னா ஆராதனைக்குரிய கர்த்தருடைய நாமத்தின் கர்த்தத்துவம் இவருடைய தோளில் மேல் இருக்கிறது. இவர் மேல் அது சுமத்தப்பட்டது. ஒரு மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டாலும், மனிதனாக அவர் வாழ்ந்தாலும், அதே நேரத்தில் 100% கடவுள் தன்மை உள்ளவராக இயேசு என்ன செய்தார்? பூமியில வாழ்ந்தார். அதற்கு அடையாளமா தான் முடவர்கள் நடந்தாங்க, மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க, குஷ்ட ரோகங்கள் சுகமானது, பாவ மன்னிப்பு வந்தது. ஆமென் சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு இன்றைக்கு அந்த மகிமையின் கர்த்தத்துவத்தை நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழுகிற புறஜாதிகளாகிய நம்மேலையும் அதை வெளிப்படுத்த ஆவலா இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. விரும்பினா கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பார்த்தா நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மனசு அவரோடு பொருந்துகிறதுல தான் இருக்குது நீங்க அற்புதங்களை பார்க்கிறது. உங்க மனசு என்ன செய்யணும்? அவரோடு பொருந்தணும். அவரோடு, அவர் மேல ஒரு தாகமா இருக்கணும். சில பேர் ஸ்டைலா இயேசுவை தேடுவாங்க. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை போவோம் சபைக்கு, அப்படியே சும்மா தலையை காட்டுவோம். நமக்குண்டான பிசினஸ் இருக்கு, நமக்குண்டான வேலை இருக்குது, நமக்குண்டான வருமானம் இருக்குது. அதல்ல பயபக்தி. அவரை பணக்காரர்களோ, நடுத்தர குடும்பமோ, ஏழைகளோ யார் தேடினாலும் உற்சாகமா தேடணும், வாஞ்சியா தேடணும். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள், பைபிள் சொல்லுது, பாக்கியவான்கள். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நீங்க பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டுல எல்லாரும் இயேசு கூட நடக்கிறாங்க, 12 சீஷர்களும் நடக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள வந்து அநேகர் இயேசுவை வேடிக்கை பார்க்கிறாங்க, ஆச்சரியமா பார்க்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷனுடைய தாகம் தான், சகேவி என்கிற மனுஷனுடைய தாகம் தான் இயேசுவை எங்க கொண்டு போச்சு? சகேவியின் வீட்டிற்கு கொண்டு போச்சு. கவனிக்கணும். இன்னைக்கு இயேசு வருவாரு, இயேசு பார்க்க முடியும், இயேசுவோடு நடக்க முடியும். அதிகமாய் அவர் மேல, அந்த கர்த்தத்துவம் உள்ள தேவன் மேல உங்க நம்பிக்கை, உங்க பார்வை, உங்க விசுவாசம் இருந்துச்சுன்னா, உங்க வீட்டுல உங்களோடு, நம்ம ஆலயமாகிய சரீரத்துல நம்மோடு எப்ப? எல்லா நாட்களிலும் 24 மணி நேரமும் நம்மோடு பயணிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அந்த வசனத்தை வாசிங்க விட்டதுல இருந்து. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமத்திற்குள் இருக்கிற மகிமைகளை கடந்த வாரம் பார்த்தோம். அவர் நாமம் அதிசயமானவர். இன்றைக்கு அவர் ஆலோசனை கர்த்தா. ஆமென் சொல்லுங்க. சபையாக ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இததான் நம்ம கவனிக்கணும். இதுல தான் நம்ம வளரணும். இதுதான் நமக்கு தேவையாய் வைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஏன் இயேசு கொடுக்கப்பட்டார்? அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் உள்ளது, சரி. அவர் கர்த்தருடைய மகனாக, புதல்வனாக வெளிப்பட்டார். அவர் அதிசயமானவர். ஆமா, நிறைய அவரால் மிராக்கல் பண்ண முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். நம்ம நினைச்சு பார்க்க, யூகிக்க முடியாததெல்லாம் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி செய்கிற கர்த்தர், நல்லா கவனிக்கணும், அப்படி செய்கிற கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவரு ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல முதிர்ச்சி உடையவங்க கிட்ட தான் கல்வி பயிலணும், அதுபோல உலக அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். ஏன்? அவங்க அதுல தேறினவர்கள். கல்விமான்கள் கிட்ட தான் கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். பயிற்சி பெற்றவர்கள் தான், பயிற்சி அடைந்தவர்கள்ட்ட தான் நம்ம பயிற்சி பெற முடியும். இப்ப கல்வியா இருந்தா கூட அங்கு பணிபுரிகிற ஆசிரியர்களை பாருங்க, மாணவர்களை காட்டிலும் அவர்கள் தேறினவர்களா இருப்பாங்க. நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க, நல்ல அவங்க அந்த வேலைக்கு வருவதற்கு தகுதி உள்ளவங்களா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ற விதத்தை, கையாளுகிற விதம் நல்லா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கல்வியை சொல்லி கொடுக்கணும். நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேர் டீச்சர் வேலைக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காம அல்லது பிழைப்புக்காக வேலைக்கு போவாங்க. அவங்களாம் டீச்சர் கிடையாது. நான் சொல்லி கொடுக்குறேன். டீச்சர்னா மாணவர்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு சம்பந்தம் இருக்கும். ஒரு சொந்த பந்தத்திட்ட பழகிறது போல, அந்த பிள்ளைகளோடு ஒரு உறவுக்காரங்களை போல நெருங்கி அவங்களுக்கு எந்த விதத்துல இந்த ஆகாரத்தை கொண்டு போனா போய் சேருமோ அந்த விதத்துல அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு தேறினவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சும்மா கிளாஸ்க்குள்ள போயிட்டு நான் சொன்னதா சட்டம் கடுப்படிச்சுக்கிட்டு சும்மா எடுக்கும்போது பசங்க தூங்கி விழுகிறதும் போர் அடிக்கிறதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆசிரியருக்கு அழகு அல்ல. படிச்சிருக்கலாம், பிரயோஜனம் இல்லை. அந்த படிப்பை சொல்லி கொடுக்கிற அளவுக்கு திறமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க படிச்சதும் வேஸ்ட், அந்த வேலைக்கு வந்ததும் வேஸ்ட். நான் சொல்றேன், சில வாத்தியார்கள் கிளாஸுக்குள்ள எங்களுக்குலாம் வந்தாங்கன்னா கலகலப்பா இருக்கும். சில ஆள் வரும்போதே அப்பா வருதுடா அப்படின்னு ஆக்ஷா ஃப்ரேம் எடுத்துட்டு வந்து போடும் பாருப்ப அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் சில வாத்தியார் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. நான் சொல்றேனே, வாத்தியார்களை கனப்படுத்தணும் வேற, என்னதான் இருந்தாலும் நாங்க கவனம் செலுத்தணும்ல. அப்ப அதற்கு ஒரு பயிற்சி பெற்றவர்களிடத்துல நம்ம என்ன செய்வோம், நம்ம அதிகமா நெருங்கி பழகுவோம், நெருங்கி தெரியாத காரியங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். சில ஆசிரியர்கள்லாம் க்ளோஸா வரமாட்டாங்க ஸ்டூடெண்டோட. அவங்க கிட்ட பிள்ளைங்களும் போய் க்ளோஸ் ஆக முடியாது. எந்த ஒரு சந்தேகம், ஒரு டவுட்டு கேட்க முடியாது. நிறைய தெரியாத விஷயம் கடைசியில் இந்த பிள்ளைகள் தெரியாமலே போயிடும். அதெல்லாம் முட்டாள்தனம். ஆசிரியர்கள்லாம் மனம் திரும்பணும். அதுக்கு நல்ல ஒரு தேர்ச்சி, மனப்பக்குவம் வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற மனப்பக்குவம் வேணும். ஜூலி எல்லாம் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கும்போது எப்படி தெரியுமா அழகா ஹேண்டில் பண்ணும். பிள்ளைங்க அழுதா தான் பிள்ளைய தூக்கி வச்சுக்கிற மாதிரி போய் கிளாஸ்ல போய் எல்கேஜி யூகேஜி ஹேண்டில் பண்ணும்போது தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அது அழுகை நிறுத்துற வரைக்கும் அதை தட்டி கொடுத்து, பேரண்ட்ஸுக்கு அப்படியே ஜூலினா அவ்வளோ பிரியம். ஜூலி மிஸ் கிளாஸுக்கு தான் என் பிள்ளைய போடணும், ஜூலி மிஸ் கிளாஸ், அவ்வளோ பேரண்ட்ஸ் நிற்பாங்க. வருஷம் ஆனா போதும், அந்த மிஸ் கிளாஸ்ல எங்க பிள்ளைய போடுங்க. அனாவசியமா அந்த பிள்ளைய அடிக்க மாட்டாங்க. அதே போல கரெக்டா செட்டாவும் இருப்பாங்க. அதே போல அந்த பிள்ளைகளுக்கு சமயத்துல சின்ன சின்ன உபகரணங்கள் செய்ய அப்படி இறங்கி வந்துடுவாங்க. கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அவங்க அந்த கிளாஸ்ல இருக்கு, கொஞ்சம் வெளியே போனதான் சத்தம் கத்தலாம் வரும். அது வரைக்கும் இந்த பிள்ளைங்க அமைதியா இருக்கும். அதுபோல இவங்களுடைய பேச்சு பழக்க வழக்கம் ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணிடும். அவங்க அப்படியே கவனம் செலுத்தி தெரியாத பிள்ளைங்களை கொண்டாந்து முன்னால் உட்கார வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? அதிக கவனம் செலுத்தி சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி. நல்லா கவனிக்கணும். டீச்சிங், அந்த டீச்சிங் ஃபீல்டு ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்கான ஃபீல்டு. நிறைய பேருக்கு நம்ம கற்றுக் கொடுத்தத சொல்லி கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை அந்த டீச்சர்ஸ் பெற்று இருக்கிறாங்க. இல்லையே சொல்லுவோமே. சில ஆளு வந்து நான்லாம் பார்த்துருக்கிறேன், எங்க ஸ்கூல்லையும் பார்த்துருக்கிறேன், கதை பேசும், சீட்டு போட்டுட்டு உட்காந்து அங்கங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு, இவங்க இதெல்லாம் ஒரு வேலையா வச்சிருப்பாங்க. பொழுதுபோக கிளாஸுக்கு வராத டீச்சர்ஸை நான் பார்த்துருக்கிறேன். ஸ்மோக் பண்ணிட்டு சும்மா அப்படியே அந்த ஸ்மெல்லோட கிளாஸ்க்குள்ள வர்ற டீச்சர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் கிறிஸ்தவ
ஸ்கூல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் வெளியில எல்லாம் கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு துர்குணங்கள் ஆசிரியர்கள்ட்டே பெருகிருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேப்பர்ல படிக்கிறோம், பிள்ளைகளோடு தவறாய் நடந்து கொள்ளுகிற ஆசிரியர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. அப்ப நிறைய நம்ம தெரிந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகளாகிய நாம, நமக்கு ஒரு ஆலோசகர் உண்டு. அந்த ஆலோசகர் பூர்வ காலத்தின் முதற்கொண்டு உண்டு. இந்த மண்ணிலே மனிதர்கள் தோன்றினதும் மனிதர்கள் உருவாக்கப்பட்டதும் அவராலே, அவரே நமக்கு கொடுக்கப்பட்டார். அவரே நல்ல அதிசயமானவராய் இருக்கிறார். அதே அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா யாருக்கிட்ட கேட்கணும்? ஆமா, உலகத்துல நிறைய ஆலோசனைகள் இருக்குது. தப்பா ஆலோசனைகளை கொடுத்துருவாங்க. மாம்சத்தில் எடுக்கிற ஆலோசனைகள் இருக்குது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. ஒன்னு வேதத்தின்படி ஆலோசனை செய்து ஆலோசனை சொல்லி கொடுக்கணும், அல்லது ஆவியானவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் நமக்கு ஆலோசகராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எடுங்க இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எடுத்து மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசினார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென் சொல்லுவோமா? கடைசி எப்படி வசனம் முடியுது? உன்மேல் என் கண்களை வைத்து நடக்க வேண்டிய வழிகளில் அவர் என்ன செய்வார்? நம்மை நடத்தி நம் மேல் என்ன செய்வாரா? கண்களை வைத்து கடைசியாக ஆலோசனை சொல்லுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நம் இயேசு நமக்கு ஆலோசனை தருவார். நம் ஆண்டவராகிய இயேசு எனக்கு நல்ல ஆலோசகராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் தவறான முடிவுகளை எடுத்து தடுமாறுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. சில நேரம் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்க தெரியாம, தெரிந்தெடுக்க தெரியாம நம்ம அப்படியே அலக்களிக்கப்படுகிற கிறிஸ்தவ குடும்பங்கள் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியில வாழ நம்மை ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளே நம்ம வந்து மாம்சத்திலே எடுக்கிற எல்லா முடிவுகளும் வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை மரணமும், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. சிலர் சில உபகரணங்களை வாங்குவதற்காக மாம்சத்துல முடிவெடுத்து மாட்டிக்கொள்வாங்க. சிலர் திருமண காரியங்கள்ல தங்களை ஒப்பு கொடுத்து மாம்சத்தின் முடிவினால அகப்பட்டு கொள்வாங்க. சிலர் தேவையற்ற விஷயங்கள்ல தலையிட்டு மாம்சத்தின் முடிவினால அதுல வேதனைப்படுவாங்க. நல்லா கவனிக்கணும். செய்யக்கூடாத தொழிலை செய்வாங்க, செய்யன்னு சொன்னதை அதை விட்டுடுவாங்க. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சா இவங்க வேலையில் இருப்பாங்க. வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வானா இவங்க வேலைக்கு, அது அந்த பணம் காசுல தான் இவங்க கண் இருக்கும். ஆண்டவர் சிலருக்கு ஊழியமே கொடுத்திருக்க மாட்டார். வேலையை பாரு, இந்த ஆளு வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஊரையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். கவனிக்கணும். வழியிலே சொல்லுவோமே, ஆலோசனை இல்லாம ஒரு காரியமும் செய்யக்கூடாது. தேவ திட்டம் இல்லாம எதிலையுமே ஈடுபடக்கூடாது. தேவ ஆவியானவர் செயல்பட முதலாவது நம்ம என்ன செய்யணும்? பழக்கவிக்கணும். ஆலோசனை கர்த்தர் எனக்காக கொடுக்கப்பட்ட பாலகனாய் வந்த இயேசு, அவர் எப்படிப்பட்டவர்? ஆலோசனை கர்த்தர். மலேசியா தேசத்துல ஒரு மலை பிரதேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முதல்ல அந்த ஒரு சகோதரர் வீட்டில் தங்கி 2 நாள் ஊழியம். கேமரன் ஐலாண்டுனா ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர் ஊட்டி மாதிரி. அது ரொம்ப கிளைமேட் கூலா இருக்கும். பார்க்க எல்லா இடமும் தேயிலை தோட்டங்கள் இருக்கும். ஸோ மலேசியாலையும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கும் கர்த்தர் என்ன அழகா கொண்டு போயிருக்கார். பல தடவை போயிருக்கு. 3-4-5 தடவை போயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, அங்க போன ஒரு இடத்துல ஒரு கணவன் மனைவி 2 பேர் வந்து என்னை சந்திக்க வந்திருந்தாங்க. அப்ப நான் தங்கியிருந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், எதுக்காக நான் ஜெபிக்கணும் உங்களுக்குன்னு. அவங்க சொன்னாங்க,
நாங்கள் ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுவும் அந்த வியாபாரம் தெரிந்த தொழிலாக தான் இருக்கிறதுனால அதை நாங்கள் பண்ணலான்னு இருக்கிறோம். நாங்கள் ஜெபத்தில் வைத்து துவங்கலான்னு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை இருந்தா, தேவன் இதை அருளினா நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு பேக்கரி சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை செய்கிற தாளந்த கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அதனால நான் அந்த வேலையை செய்யலான்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை வியாபாரமாக துவங்கிறதுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் காசை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், கடை பார்க்கணும், வாடகை கொடுக்கணும், பொருட்கள் வாங்கணும். அதோடு சேர்த்து கணவன் மனைவி 2 பேர் இறங்கி வேலை பார்த்தாலும் அதுக்கு ஒருத்தராவது லேபர் வெளியாள் தேவைப்படும். மாதம் இவங்க ப்ராடக்டை விற்கணும், வாங்க ஜனங்கள் வரணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இவங்க டேஸ்ட் கொடுக்கணும். சரி, எதை செய்தாலும் ஒரு ஜெபத்தோடு செய்வதும் ஆலோசனை பெற்று செய்வதும் நல்ல காரியம். அல்லேலூயா சொல்லுவோமே. ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அழகா வெளிப்பாடு கொடுக்கிறாரு. கொடுத்து அந்த தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு, அந்த தொழிலை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லு, அந்த தொழில் இவங்களுக்கு வருமானத்திற்கு ஏதுவாக அமையுன்னு சொல்லுன்னு எனக்கு ஆவில வெளிப்பாடு கொடுத்து பேசும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுறார். நான் அந்த வெளிப்பாடை பெற்று இந்த தொழில் உங்களுக்கு நன்மையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், கலங்காம செய்யுங்க, கர்த்தர் கரம் உதவி செய்யும்னு சொல்லி அந்த விஷயத்துல ஆண்டவர் சமூகத்துல சொன்னவைகளை சொல்லி உங்களுடைய தொழிலுக்காக ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை நான் ஏறெடுத்து முடிச்சேன். சமாதானமா போயிட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அங்க போறேன். ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அங்க போகும்போது அதே கணவன் மனைவி அங்க வர்றாங்க. வந்து எனக்கு முன்பதாக நிற்கிறாங்க. அப்போ பார்த்ததும் அடையாளம் தெரியுது. ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல, நான் ரொம்ப நாட்களுக்கு முதல்ல வந்த போது பார்த்த முகம்தான் அப்படி சொல்லி பிரைஸ் எல்லாம் சொன்னாங்க. சிரித்த முகத்தோடு அவங்கள வரவேற்றேன். அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக மறுபடியும் ஜெபிக்க வந்திருந்த போது, இப்போ நான் எதுக்காக உங்களுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் துவங்கின வியாபாரம் சரியா போகாம நாங்கள் கடையை வந்து இழுத்து பூட்டுகிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம் பாஸ்டர் அப்படின்னா. எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த வியாபாரம் சிறப்பா போகாதுன்னு ஒருவேளை கர்த்தர் எனக்கு முன்கூட்டியே அறிவித்திருந்தா நான் என்ன செய்திருப்பேன்? அறிவித்திருப்பேன். ஆனா இவங்க வந்து சொன்னாங்க, வியாபாரம் சரியா ஒண்ணும் இல்லை பாஸ்டர், நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகல, ரொம்ப வாடகை கொடுக்கவே சிரமமா இருக்குது, அதனால நாங்க அந்த வியாபாரத்தை விட்டுடலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மறுபடியும் நான் கேட்டேன், தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப வாய் திறந்து பேசுறாங்க. இவங்களுக்கு திறமையும் தொழில் தெரிஞ்சதும் என்னங்க? பேக்கரி. இந்த பேக்கரி தொழில இவங்க செய்ய ஆலோசனை பெற்று அதற்காக ஜெபம் செய்து கொண்டு போனவங்க இவங்க போய் என்ன தெரியுமா செய்தாங்க? சாப்பாடு கடை வச்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது ஆலோசனையை பெற்றாலும் அந்த ஆலோசனையின்படி செய்ய தவறினா, நடக்க தவறினா ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் தங்காது. புரிந்து கொள்ளணும். இவங்களுக்கு தெரிந்த தொழில் வந்து சொன்னாங்க பேக்கரி, அதாவது பிரெட் ஐட்டம்ஸ். சரிங்களா? அப்ப இவங்க தொழில அவங்க நிதானமா அதை செய்தாலே, ஒரு தடவை செய்துட்டா 1 வாரம் வச்சு விற்க முடியும். அது லாபம். உங்களுக்கு தெரியும் தானே? பேக்கரி ஃபுட் ஒரே நாள்ல காலி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. சாப்பாடு கடை அப்படி இல்லை. ஒரு நாள் செய்தா அந்த ஃபுட் என்ன ஆகுங்க? அன்னைக்கே வித்து தீர்க்கணும், இல்லைன்னா நஷ்டம். இவங்களுக்கு சாப்பாடு கடையில முதல் அனுபவம் இல்லை. ஆனா இவங்களுக்கு பேக்கரி ஃபீல்டுல நல்ல அனுபவம் இருக்குது. அப்ப நான் சும்மா கேட்டேன், என்னென்ன மெனுலாம் போட்டீங்கன்னு. டைம் பாஸ் ஆகட்டும். சொல்லுங்க. மேட்ரு தான் புஸ்ஸுவானன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே சொன்னா கோச்சிக்குவாங்க, கொஞ்சம் சுத்தி வளைச்சு வருவோம், சொல்லுங்க அப்படின்னா அவங்க போட்ட மெனு கார்டு, சாப்பாடு எல்லாம் சொன்னாங்க. அப்ப நான் அப்படியே நைஸா கேட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு விஷயம், நீங்க வந்து ஜெபிக்கும் போது உங்க தொழிலை குறித்து என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, பேக்கரி ஃபீல்டுல தான் எனக்கு அனுபவம் இருக்கு, பேக்கரி தான் நான் துவங்க போறேன்னு சொன்னாங்க. நீங்க போய் யார் உங்களை சாப்பாடு கடை திறக்க சொன்னான்னு கேட்டேன். அப்படியே முகமே மாறிடுச்சு. இல்ல, நாங்க செய்யற போற தொழில ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். எந்த தொழில ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு? உங்களுக்கு தெரிந்த தொழில ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கவனிக்கணும். தெரிந்த தொழிலை நீங்க செய்ய ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாத வார்த்தைகளை பெற்றுட்டு
தெரியாதது ஒண்ணு ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு கர்த்தர் பொறுப்பல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் நிறைய பேர் மாத்திக்கிறாங்க. பார்வைக்கு செழிப்பா, அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் சாப்பாடு கடை போட்டா ஓடும், இவங்க மாம்ச சிந்தனை. ஆனால் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது இவங்க வைக்க போகிற சாப்பாடு கடை அல்ல, என்னங்க, பேக்கரி. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எதை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறாரோ அந்த பாதையில நீங்க ஓட பழகணும். நான் சொல்றேனே, உலக அனுபவம் எனக்கு நிறைய விஷயத்துல எனக்கு திறமை இருக்குது, கற்றுக்கிட்டேன். டேலண்டா ஆண்டவர் எல்லாம் உருவாக்கினார். ஆனா ஒரு வேலையிலும் இருக்க விட மாட்டார், ஒரு வேலையும் செய்ய விட மாட்டார். நான் ஏதாவது தொழில் பண்ணாலோ, ஊழியத்துக்கு வரமுன்னு நான் சொல்றேன், நான் வியாபாரம் பண்ணாலோ, வேலையில் இருந்தா கூட எதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் லாங் டேர்ம் இருக்கவே இருக்காது. இருக்க விடாம விரட்டிக்கிட்டே இருப்பார். எனக்கு ஆரம்பத்தில் தெரியல, அதுக்கு பிறகுதான் எனக்கு கர்த்தர் அழைப்பு வைத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தை நான் செய்யணும், ஒரு கூட்டத்தை நான் நடத்தணும், நான் ஒரு முதல் கட்டமா ஊழியத்திற்காக பல தேசங்களுக்கு போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதெல்லாம் தேவ திட்டமா இருந்திருக்குது. இந்த 17 ஆண்டு 18 ஆண்டு காலமா இந்த ஊழிய பாதையில நான் கற்றுக்கொண்டவைகளையும் நான் கடந்து வந்தவைகளை பார்க்கும் போது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் எந்த தொழில் செய்திருந்தாலும், நான் எந்த வேலைக்கு போயிருந்தாலும் இந்த அளவுக்கு ஆண்டவருடைய மகிமையை நான் பார்த்திருக்க மாட்டேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக, சுகமாக்குற வரத்தினால, விடுதலை கொடுக்கிற வல்லமையினால, அநேகருடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இந்த பாத்திரத்தை பயன்படுத்துகிறது தான் அவருடைய திட்டமா இருந்தது. அதை எனக்கு ஆலோசனையை கொடுத்த போது அதுல நான் பயணிக்க ஆரம்பிச்சு, ஊழியம் சிறக்குது. ஊழியத்தில் அநேக தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்குது. அநேக ஆத்துமாக்களுக்கு இன்றைக்கு வெளி தேசங்கள் உள்ள ஆத்துமாக்களுக்கும் நம்முடைய தேசத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்கும் ஆசீர்வாதமாக நிற்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஆலோசனை, கர்த்தரிடத்திலே ஆலோசனை பெற்றவனாக அதில பயணிக்கிறதுனாலதான் நான் நிலைச்சு நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இதுல நான் இந்த ஊழியத்திற்கு வந்த பிறகும் கொஞ்சம் தடுமாட்டம் எனக்கு இருந்துச்சு. ஏதாவது செய்து கொண்டே ஊழியம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள் எல்லாம் நான் எடுத்திருக்கிறேன். அது என்னுடைய மாம்ச சிந்தனை. அதுலேயும் கர்த்தர் என்ன செய்தாரு? முற்றுப்புள்ளி வச்சு, நீ எதிலையுமே ஈடுபடக்கூடாது, நீ முழுசா என்னுடைய பணிதான் செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். உணர்ந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், விசுவாசத்தில் அடியெடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் மேல அளவு கடந்த நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. இனி 24 மணி நேரமும் நான் உங்களுக்கு தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறத நீங்க செய்தா சுகமா இருக்கும், சுமூகமா இருக்கும். தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதுல பயணம் செய்ய முயற்சி பண்ணுங்க. சிலர் வருவாங்க, ஜெபத்திற்கு வருவாங்க, கர்த்தருடைய வெளிப்பாடு என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன தெரிந்து கொள்ள மட்டும்தான் ஆசைப்படுவாங்க, கை கொள்ள மாட்டாங்க. கர்த்தர் வைத்திருப்பார், அந்த வழியா போனா மகத்துவத்தை வச்சிருப்பாரு, மகிமையை வச்சிருப்பாரு, அநேக நன்மைகளை வச்சிருப்பாரு, திறந்த வாசலை வச்சிருப்பாரு. அது பெற அவங்களுக்கு என்ன இல்ல? அக்கறை இல்லை. அதை பெறுவதற்கு அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அந்த பெறுகிற அந்த பாதையில நடக்க விருப்பம் இல்லை. ஆண்டவர் கூப்பிட்டு வந்து அதையும் ஆசீர்வதிக்க மாட்டார். நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு கொடுத்த திட்டத்துல நம்ம பயணிக்கலன்னா அந்த ஆசீர்வாதங்கள் வேற யாருக்காவது போகும், அந்த நன்மைகள் வேற யாருக்கா கடந்து போகும். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேற யாருக்காவது ரூட்டை மாத்தி விட்டுடுவாரு. நாம தெரிந்து கொண்ட பாதையில நமக்கு ஏதோ வரும், அவ்வளவுதான். நல்லா கேட்டுக்கணும். தேவன் கொடுத்ததை செய்ய நாம மறுதளிப்போம்னா அந்த ஆசீர்வாதங்கள் வேணும்னா சரி, நீ விரும்புறத நீ செய்யலாம். அது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தைக்கு ஏற்றபடி மாம்ச ஆசீர்வாதங்கள், மாம்சத்திலே நமக்கு வரவிருக்கிற காரியங்கள் தான் வருமே தவிர, நமக்காக வைத்தாரு பாருங்க அந்த வாசல், அந்த திறந்த கதவு, அதெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. நல்ல படிச்ச மாப்பிள்ளதான் வேணும், சரி பரவாயில்ல. தேவ சித்தம் என்ன கேட்கிறோமா? தேவ காரியம் என்ன கேட்கிறோமா? நல்ல மருமகள் வேணும், இவங்க வேணும், அவங்க வேணும். தேவ திட்டம் உங்களுக்கு தெரியுமா? தேவ சித்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, அநேகருக்கு தெரியாது. சில பெண் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஊழியர்களை வச்சிருப்பாரு. அம்மா அப்பா வேணாம் ஊழியக்காரனா வேணாம்,
சிலருக்கு சில ஊழியம் செய்கிற பெண்களை நல்ல வேலையில் இருக்கிற நல்ல மகனா வரப்போகிற பிள்ளைகளுக்கு வச்சிருப்பாரு. இவங்களுக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்களா வேணாம், ஏன்னா வருமானம் போயிடும். சிலருக்கு சில காரியங்கள், சில குடும்பங்களை வச்சிருப்பாரு, சில நல்ல மனவாட்டிகளை நல்ல மனவான்களை வச்சிருப்பாரு. இவங்க மாம்ச சிந்தையில் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா செய்யும்? கொண்டு போய் வேதனையில நிக்க வைக்கும், பலவிதமான இக்கட்டுகள் நிக்க வைக்கும், பலவிதமான சஞ்சலங்களை நிக்க வைக்கும். தெரிந்து கொள்ளணும், மாம்ச சிந்தை என்றைக்கும் மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. வாழ்ந்துகிட்டு தான் இருப்போம், அனுதினமும் செத்து பிழைப்போம். மனசுல வேதனை நிற்கும், மனசுல தடுமாற்றம் நிற்கும், மனசுல சஞ்சலம் நிற்கும். ஏன்? எடுத்த முடிவு சரி. ஆலோசனை பெற்று நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் அதை என்ன தெரியுமா செய்வாரு? வாய்க்க செய்வார், வர்த்திக்க செய்வார், அதை ஆசீர்வதித்து பெருக செய்வார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? நல்ல சத்தமா சொல்லுவோமா? இதை குறித்து யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோபுவின் புஸ்தகம் 12:13 நாம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும். அவரிடத்தில் என்ன இருக்குதுங்க? ஞானமும் வல்லமையும். எல்லாரும் உச்சரிக்கலாம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும். அடுத்தது எத்தனை அதிகமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. பைபிள் பொய் சொல்லுன்னு நினைக்கிறீங்களா? பைபிள் ஒரு காலமும் பொய் சொல்லாது. நாம வேணா பொய் புரட்டாட்டக்காரர்களா இருக்கலாம், நாம வேணா மாத்தி பேசலாம், ஆனா உண்மை உள்ள கடவுளுடைய தன்மைகளை குறித்து வேதம் ஒரு காலமும் என்ன சொல்லாது? பொய் சொல்லாது. ஆண்டவரிடத்தில், அவரிடத்தில், நான் கர்த்தரிடத்தில் என்ன இருக்குதா? ஒன்னு ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். அடுத்தது அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல சிலர் ஆலோசனை கொடுப்பாங்க அனுபவத்தின் அடிப்படையில், வேணான்னு சொல்லல கிடையாது. அவங்க பெற்றதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பிள்ளைகள் வளர்ந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே முன் அனுபவம் உள்ளவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க? பயிற்சி கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய ரீதியில உங்களுக்கு ஆலோசனை தரக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாலகனாக பிறந்தார், அவர் நடுத்தர வயதுள்ளவராக வளர்ந்தார், சிலுவையில நமக்காக யாவையும் செய்தார். அவர் சொன்னார் கடைசியில, உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன சொன்னாரு? இருக்கிறாரா இல்லையாங்கிறத தேடி கண்டுபிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அவரோடு இருக்கிறீங்களா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவரு உங்க கூட இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க அவரோடு கூட இருக்கிறது உறுதியானதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தேகமே வேணாம், அவர் உங்க கூட தான் இருக்கிறார். சில ஆளு அவரு கூட இருக்க விருப்பம் இல்லாம உலகத்துல போய் கலந்து உலகத்தானே போல் வாழ்ந்து உலகத்தில் உள்ளவைகள் அனுபவித்துக் கொண்டு உலகத்தின் ஆலோசனைகளுக்கு செவிசாய்த்து உலகத்தின் கட்டுக்கதைகளுக்கு கூடவே துணை நின்று நான் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன். ஒன்னும் வராது. அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்க அவரை விட்டு தூரமா போயிட்டீங்க, அவர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம். அவர் உங்க கூட இருக்கிறாரு சொன்னா ஆலோசனை தருகிறவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பல கட்டங்கள்ல கர்த்தரால நான் தப்புவிக்கப்பட்டேன். என்னுடைய தனி அனுபவம். ஆலோசனை கொடுப்பார். இதை செய், இதை செய்யாத, இதை தொடர்ந்து போ. நிலம் வாங்கணும் பாருங்க, நிலம் வாங்கணும் பாருங்க. ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை தந்தார். ஜெபத்துல வைத்து நான் எதிர்பார்த்த தொகைக்குள்ள ஜெபத்துல வைத்து காத்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் தருமட்டும் காக்க வச்சார். தருகிற காரணம் வந்த உடனே ஆண்டவர் அதை என்ன செய்தாரு? வாய்க்க செய்து. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆசீர்வதிச்சு வாய்க்க செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு அதை கட்டிடமாக கட்டவும் எனக்கு ஆலோசனை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வீடு நிலம் தேவையா இருக்கலாம், எதிர்கால பிள்ளைகளுக்காக எதையாவது சேர்க்க விரும்பலாம், தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்பு கிடையாது. அடிப்படை தேவைகள்ல ஒண்ணு மழைக்காலம், வெயில் காலம்,
குளிர்காலம், பனிக்காலம், உங்களுக்கு வரப்போகிற எல்லா காலமும் பாதுகாப்பா இருக்கணும். ஆமென். நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருந்தா வீட்டுக்காரங்க விரும்பும் போது என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம சொந்த வீடா இருந்தா கஞ்சோ கூழ இருக்கிறது சாப்பிட்டு என்ன செய்வோம், நிம்மதியா இருப்போம். இல்லையே சொல்லுங்க. மாதானம் என்ன கொடுக்க வேண்டியதில்ல, கொடுக்க வேண்டியதில்லை. இல்லையே சொல்லுங்க. நமக்கு தருவாரா, தரமாட்டாரா? நீதிமானுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வாரா, வாய்க்க செய்ய மாட்டாரா? வாய்க்க செய்வாரு. உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக அவர் தர விரும்புகிற காரியத்தை தந்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா பெறும்போது இது தேவ சித்தமா, இது தேவன் எனக்கு தருகிறாரா, இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது உங்க கடமை. நமக்கு நம்ம இடத்தை பாருங்களேன், அந்த இடத்துல பாருங்க, எல்லாம் பிளஸிங் பாருங்க. ஒரு நிலம் வாங்கினா நிறைய சிக்கல் இருக்கு. டிடிபி அப்ரூவல் இல்லாம வித்துருவாங்க. அப்புறம் நம்ம லட்சத்துல பணம் செலவு பண்ணி நம்ம வாங்க வேண்டியதா இருக்கும். நம்ம வாங்கின நிலத்துக்கு டிடிபி அப்ரூவலோட வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதே போல நான் ரொம்ப ஆசைப்படுவேன், நம்ம இருக்கிற இடத்துல உப்பு தண்ணி இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப அப்பவே ஆசைப்படுவேன். நான் 4 மாடி போனப்ப சொன்னேன்ல, அந்த ஆண்டவர் கொடுத்த நிலத்துல அவங்களுக்கு வர்ற தண்ணி நல்ல தண்ணி, குடி தண்ணி பாரு. அதுல இருந்து எடுத்து பக்கத்து கிராமத்துல இருந்து ஜனங்க வந்து பிடிச்சிட்டு போவாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நிலத்திலையும் குடி தண்ணி தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கேட்ட தண்ணி எப்படி இருக்கும், நல்ல சுவையா இருக்கும்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இதெல்லாம் நம்ம பெறுகிற ஆசீர்வாதம், அடையாளம். தேவன் நமக்கு கொடுக்கிற இடத்துல நான் எதை விரும்பணுமோ அதை வச்சிருக்கிறார். அடையாளம், ஆலோசனை. கர்த்தர் சொல்லுவாரு, சொன்னது அழகாக என்ன செய்வாரு, செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நிலத்தின் காரியங்களுக்காக எவ்வளவோ ஜெபம் பண்ணிருக்கோம். ஜூலி எவ்வளவோ ஜெபம் பண்ணிருக்காங்க. சபையார் ஜெபம் பண்ணிருக்கிறோம். வெளியில சபைக்கு வராத ஜனங்கள்லாம் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும்னு. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்ட கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென் சொல்லுவோமா? இது எல்லாமே அவருக்காக காத்திருக்கிறதுனால, அவர் கொடுக்கும் வரை காத்திருக்கிறதுனால, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மை பெற நம்ம அவருக்காக ஆயத்தமாகி காத்திருக்கிறதுனால, ஆலோசனை, கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று அதை உறுதி செய்ததுக்கு பிறகு அதை நான் வாங்கினேன். கர்த்தருக்குள்ள இன்னும் வருகிற நாட்கள்ல வேக வேகமா ஒரு கட்டிடத்தையும் கட்டி எழுப்ப போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கர்த்தருடைய நாமத்தினால் இதை செய்ய நமக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து சங்கீதம் 16:7 எடுத்து வாசிக்கலாம். சீக்கிரமா நிறைய வசனங்கள் இருக்குது, எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 16:7 வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள் இருதயங்கள் என்னை உணர்த்தும். கவனிக்கணும், எப்ப ஆலோசனை தருவாரு அப்படின்னா பைபிள் நமக்கு அடையாளம் காட்டுது. இதை குறித்த உங்க சிந்தனையில் உள்ள காரியத்தை தேவனிடத்திலே கொண்டு போய் தேவ சித்தத்திற்காக நீங்க காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் அதை ஜெபத்துல வைத்து, கர்த்தாவே இப்படிப்பட்ட காரியத்திற்காக நான் காத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த காரியத்திற்காக எப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தெரியுமா? எப்போது ஒரு தெளிவு கிடைக்கும் தெரியுமா? ராக்காலங்களிலே உங்க ஆத்துமாவிலே ஒரு சமாதானம் உண்டாகும்படி இராக்காலங்களிலே அவர் செயல்படுவார். ராக்காலத்திலே சொப்பனமாக அதை வெளிப்படுத்துவார். ராக்காலங்களிலே அதே போல உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய மன விருப்பங்களை நீங்க ஜெபத்துல வைக்கும் போது எப்போ உங்களுக்கு அதுக்கு பதில் வரும்னா, வாசிக்கலாம், மறுபடியும் எடுத்து வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர் என்ன செய்வாரா? அவரு தாவீது துதிப்பேன் என்கிறார். அடுத்தது, ராக்காலங்களிலும் என் உள்ளிருந்தங்கள் என்னை உணர்த்தும். ஆமென் சொல்லுங்களேன். ராக்காலங்களில் ஜெபத்துல வைத்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? சொப்பனத்தின் ஊடாக அல்லது கர்த்தருடைய தேவ சமூகத்துல நீங்க ஒருவேளை ஜெப வேளையில் இருக்கும் போது உங்க உள் இருதயத்துல என்ன செய்வார்? அவரு உணர்த்துவார். இதுதான்
இதுதான் உன் குடும்பத்திற்கு, இதுதான் உன் எதிர்காலத்திற்கு, இதுதான் உன் மகனுக்கு, இதுதான் உன் மகளுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாரு? உணர்த்துவார். சும்மா கண்ணுல பார்த்தது எல்லாம், கண்ணு கெட்டினதெல்லாம் நன்மைன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமே. ஆசைப்பட்டதெல்லாம் செய்திடக்கூடாது. தேவன் கொடுக்காததை விரும்பக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? நம்ம சபை ஆரம்பிச்ச 8 ஆண்டுகளுக்கு மேல, நான் ஊழியத்துக்கு வந்து 16 ஆண்டுகளுக்கு மேல. கவனிங்க, ஒரு காலமும் கிளை சபையை உருவாக்குன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு சொல்லவே இல்லை. ஒரு காலமும் கிளை சபையை அல்ல. நான் போய் எங்கேயாவது நான் ஒரு 10 பேரை தேத்தி ஒரு வீட்டில் ஆரம்பிச்சு அப்படியே ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அப்படி நடத்தலாம். ஆனால் தேவன் வெளிப்பாடு கொடுக்கிற வரைக்கும், தேவன் ஆவியிலே அதை நடத்துகிற வரைக்கும், ஆண்டவர் சரியாக திட்டமும் தீர்மானமாய் அதை செய்ய சொல்லுகிற வரைக்கும் நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கவனிக்கணும். சென்னையில ஊழியத்தில் இருந்தேன். சென்னை ரொம்ப எல்லா சிட்டிக்குள்ள எல்லாமே யார் ஊழியம் ஆரம்பிச்சாலும் டெவலப் ஆயிடும். அங்க ஒரு ரிவைவல் இருக்குது. தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த பகுதியில ஒரு பெரிய எழுப்புதல் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல பவர்ஃபுல்லான செய்தி, நல்ல கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்துறான்னு ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டா சும்மா தானா வந்து குவிவாங்க. போய் ஊழியம் செய்யறதுலாம் கொஞ்சமா தான் இருக்கும். நிறைய பாத்தீங்கன்னா ஜனங்க ஏராளமா வருவாங்க. அப்ப ஃப்ளோட்டிங் பீப்புள் நிறைய இருப்பாங்க. அந்த மாவட்டத்தில் வந்து வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க பாருங்க, அவங்களும் வந்து கலந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களும் வருவாங்க, சென்னையை சார்ந்த ஜனங்களும் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துல இருந்த என்ன கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? திருச்சி பட்டணத்துக்கு போன்னு அனுப்பி வச்சார். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் இருந்த சபை தலைவர் கூட பயந்தாரு, எங்க இவன் வெளியே போய் நமக்கு எதிர்ப்பா ஏதாவது ஆரம்பிச்சிருவான் போல அப்படின்னு நினைச்சிட்டு கலகம் எல்லாம் பண்ணாரு. எனக்கென்று வைத்திருக்கிற ஸ்தலத்துல நான் செய்தாதான் எனக்கு ஆசீர்வாதம். எனக்கென்று வைத்திருக்கிற இடத்துல நான் அமர்ந்தாதான் எனக்கு சமாதானம். ஆமீன் சொல்லுங்க. இல்லைன்னா யானையை கட்டி நான் இழுத்துட்டு போறது போல இருக்கும். ஆண்டவருடைய செயல் சித்தத்தின்படி செய்தா நம்ம அப்படியே ஒரு பெரிய ஊழியமா பெரிய மலை போலதான் இருக்கும். ஆனா காத்து போல அது நம்ம பின்னால எப்படி வருதுன்னே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அழகா இயேசுவின் நாமத்தினால வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சித்தம் அறிந்து ஊழியமா இருந்தாலும் செய்ய பழக வேண்டும். சில ஊழியக்காரங்க அவசரப்பட்டு ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. தேவ ஆலோசனை இல்லாம, தேவ சித்தம் இல்லாம, அல்லனா அங்க வந்து உட்கார்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஆளா வந்து உட்கார்ந்து பிரயோஜனம் இருக்காது. கண் கண்ட தூரம். லோத்துவின் வாழ்க்கை அப்படிதான். கண்ணு கெட்டின பச்சை பசேரும் தெரிந்த எங்க போய் உட்கார்ந்துட்டாரு? சோதம் குமாரல போய் உட்கார்ந்துட்டார். வேதனை மிகுந்ததா போச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல, ஒரு கட்டம் ஓகே இருந்துச்சு, ஒரு கட்டம் எப்படி இருந்துச்சு? வேதனை. தன்னுடைய எல்லா உடைமைகளை இழந்து, தனக்கு கொடுக்கப்பட்ட சகல நன்மைகளை இழந்து. ஏன்? மாம்ச சிந்தை. ஆபிரகாம் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆபிரகாம் போகிற இடம் கர்த்தர் சொல்லுவாரு, இங்க போ, இங்க நில்லு, இங்க தங்கு, இதை செய், இதை செய்யாத ஆலோசனை பெற்ற மனிதன். ஆபிரகாமுடைய வம்சம் விருத்தி அடைந்தது. ஆபிரகாமுடைய நன்மைகள் பெருகியது. ஆபிரகாம் கர்த்தரோடு நடந்தான். ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பழுகி பெருகி ஒரு இஸ்ரவேல் தேசமா இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். காரணம் ஆலோசனையின் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டபடியினால். ஹல்லேலூயா சொல்லுவோமே. நாமளும் அப்படி பழக வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 73:24 வாசிங்க. சங்கீதம் 73:24 சீக்கிரமா வாசிக்க கேட்கலாம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நல்லா கவனிக்கணும். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? உம்முடைய ஆலோசனையின்படி. நல்லா கவனிங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எல்லாருமே சத்தமா, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும். சபை மறுபடியும் சொல்லலாமா? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஆலோசனை கேட்டு வேலை செய்யணுங்க. ஆலோசனை கேட்டு தேவ காரியங்களை செய்யணுங்க. ஆலோசனை கேட்டு உலக வாழ்க்கையில ஈடுபடணுங்க. ஆலோசனை கேட்டு பிள்ளைகளை நடத்தணுங்க.
ஆலோசனை கேட்டு கர்த்தருக்கு முன்பதாக நிற்க பழகணுங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போவாங்க. ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வருதுன்னு சொன்னா உங்களை உருவாக்கும், நடத்தும், ஆசீர்வதிக்கும், அந்தஸ்தை பெற செய்யும். நீங்க பலருக்கு ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. ஆலோசனை அற்ற இடத்துல நீங்க போய் அமருவீங்கன்னு சொன்னா வேதனை மிகுந்ததாய், வியாகுலம் உள்ளதாய், கரடு முரடுமாய், கர்த்தருடைய கிருபை அல்லாமல் இரக்கம் பெறாமல் தடுமாறுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், தாவீது சொல்வது போல நீர் என்ன செய்யணும்? எனக்கு ஆலோசகராய் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை எங்க ஏற்றுக்கொள்ளணும்? ஆவிக்குரிய வட்டாரத்திலே திருச்சபைக்குள்ளே வந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், மாம்ச சிந்தை மரணம். ஆண்டவர் உனக்கு ஆலோசனை கொடுக்கும் போது, தேவன் உன்னை நடத்த முன்வரும் போது, தேவனுடைய சித்தத்தை விரும்பி செயல்பட முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்? உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கணும். நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன ஆவில கர்த்தர் நடத்துகிற விதத்தில் எல்லாம் என்னை ஒப்பு கொடுத்து பல நன்மைகளை பெற்றவனாக உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன். தேவனிடத்திலே கேட்டு கேட்டு ஆலோசனை பெற்று தேவன் என்னை நடத்தினபடியினால் கர்த்தருக்கு முன்பதாக சாட்சி உள்ளவனாக நான் நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் சபையாரும் அப்படி மாறணும். ஆமென். கேட்டா உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஆமென். இல்ல ஆலோசகர்களிடத்துல ஆலோசனைகளை கேட்கணும்னு சொன்னா முதல்ல நீங்க ஆயத்தமாகி ஜெபிக்கணும். நல்லா கவனிக்கணும். சில ஆளு குறி கேட்கறது போலயே புறப்பட்டுடும். நான் சொல்றேனே, அது சாத்தியமாகாது. நீங்க போய் கேளுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், நடக்காது, நடக்கவே நடக்காது. முதல்ல நீங்க உங்களை அதுல ஜெபத்துல ஆயத்தப்படுத்தி நீங்க விரும்புகிற காரியத்தை முதல்ல தேவ சமூகத்துல வச்சு, தகப்பனே ஒரு தீர்க்கதரிசியின் ஊடாகவாது என்னோடு பேசும், உம்முடைய ஊழியக்காரன் மூலமாகவாது எனக்கு ஆலோசனை தாரும், தேவனுடைய பாதையில நான் ஓட, நீர் கொடுக்கிற இந்த காரியத்தில் எனக்கு கிருபை பெற எனக்கு ஆலோசனை சொல்லும். அப்படி நீங்க பழகுனீங்கன்னா நீங்க போகிற தேவ மனிதர்கள் உங்களுக்கு வாய் திறந்து பேசும்போது வருகிற வார்த்தையின்படி நீங்க என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைப்படி என்ன செய்யணும்? உங்களை நடக்க பழக்க வைக்கணும். அவர் ஒன்று சொல்லுவாரு, நீங்க ஒன்று செய்வீங்கன்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன் அந்த முயற்சி மறுபடியும் மறுபடியும் அல்லது நீங்க போய் செய்ய போகிற காரியங்கள் தோல்வியில தான் முடியும். தோல்வியில தான் முடியும். கர்த்தர் சில வாள் வந்து சொல்லுவாங்க, கேட்பாங்க. நான் சொல்லுவேன், வெளிப்பாடு கொடுத்துட்டு அதை தான் செய்யணும்னு சொல்லுவேன். சொல்லிய டேர்ம் பேசுவேன். கர்த்தர் எனக்கு இதை செய்யணும், வெளிப்பாடு கொடுக்கணும், எனக்கு இதுல போக வழி தெரியல, அப்படி இப்படிம்பாங்க. சரி, நாங்க கொடுத்தா செய்வீங்களா? கர்த்தர் வெளிப்படுத்தினா அதை செய்வீங்களா? சும்மா குறி கேட்கறது போல கேட்டுட்டு இவர் இப்படி சொன்னாரு, அவர் எப்படி சொல்றாரு, முடிஞ்சு போச்சு. விசுவாசம் அவுட்டு. உங்க விசுவாசம் காலின்னு அர்த்தம். விசுவாசம் இல்லாமல் விசுவாசம் உள்ளவனாகி ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை. ஆமா, அந்த விசுவாசம் இல்லாம நீங்க ஒரு தீர்க்கதரிசியை நம்பி, வெளிப்பாடு உள்ளவங்களை நம்பி அது குறி கேட்கறதுக்கு சமம். நான் வெளிப்படையாவே பேசுறேன். உங்களுடைய பயணம் தோல்வியில தான் முடியும். ஏன்னா உங்க ஆசை என்னன்னா, நான் மனசுல வச்சிருக்கிறேன், இதை யாரெல்லாம் உறுதிப்படுத்துவாங்க, இது யார் எனக்கு சரியா சொல்லுவா. அதுதான் சொல்றேனே, மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். ஒருவேளை உங்க இருதயத்துல ஏவப்படுதா, தட்டுப்பட்டுடுச்சா, சரி ஓகே, முதல்ல அதை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போய் அதை பெறுவதற்கு நீங்க என்ன செய்யணும்? ஆலோசனை தருகிற தேவனிடத்திலும் ஆலோசகர்களிடத்திலும் நீங்க நாடி போகலாம், தப்பு கிடையாது. அதே போல நீங்க போகிற இடத்துல போகிற ஊழியக்காரன் மெய்யாகவே வெளிப்பாடு உள்ளவனா இருந்தா பழச்சிக்குவீங்க. அந்த ஆளுகிட்டையும் குறி சொல்லுகிற ஆவி இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உங்க ரூட்டை மாத்தி, உங்க பிளேட்டை மாத்தி தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை விட்டு போயிருவீங்க. இன்னைக்கு நிறைய வெளிப்பாடு உள்ள ஆளுகள் எழும்பி இருக்கிறாங்க. கவனம். அல்லேலூயா சொல்லுங்க.
கவனம், கவனம், கவனம். ஆமென். சங்கீத புஸ்தகம் 33:11 சீக்கிரமா வாசிங்க. 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் என்ன செய்யுங்க? நிற்கும். இங்க நின்றோன்னு நீங்க. கர்த்தருடைய ஆலோசனையும் அவருடைய உள்ள இருதயத்திலே உள்ள நினைவுகளும் தலைமுறை தலைமுறையா என்ன செய்யுங்க? தேவன் ஒரு திருமணத்தை ஆசீர்வதித்தால், தேவன் ஒரு வியாபாரத்தை ஆசீர்வதிக்க சித்தமானால், தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுப்பாரானால் அது தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதம் தொடரும். இல்லைன்னு சொன்னா அதுல நீங்க முறிந்து விழுவீர்கள். இல்லை என்று சொன்னால் அதிலே நீங்கள் என்ன செய்வீங்க? தடுமாறி விழுவீர்கள். நானும் சரி, தேவன் கொடுக்காத திட்டங்கள்ல ஓடி விழுந்திருக்கிறேன். கற்றுக் கொடுப்பார். எனக்கு ஆரம்ப காலத்துல தான் கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் சொல்லாததை செய்ய போய் அகப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்தேன். பேங்க்காரன் போன்ல விரட்டிக்கிட்டே இருந்தான் ரொம்ப நாளா. என்னடா அவன் தொல்லை தாங்க முடியல, 2 லட்சம் ரூபாய் இஎம் எடுத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா கட்டிடலாம். 5 வருஷம் 60 மாசம். இந்த 5 வருஷத்துல நமக்கு சில நேரம் ஆசீர்வாதம் சரசரசரன்னு உயரும், சில நேரம் ஆசீர்வாதம் சரசரசரன்னு கீழே போயிடும். மேல வரும்போதெல்லாம் ஆமென் அல்லேலூயா, கீழே போகும்போதெல்லாம் கண்மொழி பிதுங்கி இஎம்ஐ கட்டணுமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ ஆலோசனை பெறாமல் செய்த தவறு. ஒரு நாள் சொன்னேன், ஆண்டவரே தெரியாம நான் பேங்க் லோனு கை நீட்டிட்டேன், தெரியாம நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன். ஏன்னா ஊழியத்தில் நிறைய செலவு இருக்கு, நமக்கு குடும்ப செலவு, ஊழிய செலவு எல்லாமே இருக்குது. ரொம்ப சேலஞ்சா வந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2021, 22 ரொம்ப சேலஞ்சா போச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா நான் சரண்டர் பண்ணி மன்னிப்பு கேட்டேன். மாம்ச சிந்தையில செய்துட்டேன், மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு. கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாரு? இந்த வருகிற மே மாசத்தோட அந்த இஎம்ஐ முடிய, அது எப்படி கட்டுனே தெரியல, அது பாட்டுக்கு ஒரு மூலையில அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகிட்டே இருந்துச்சு. அதை கவலைப்படவே விடல. ஏன்னா ஒண்ணு செய்த தப்பு தான். ஆனா நான் என்ன செய்துட்டேன்? மனசு மாறி மன்னிப்பு கேட்டேன். இனி அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னேன் பாருங்க. அதுக்கப்புறம் வந்த மாதங்கள்லாம், அதுக்கப்புறம் வந்த ஆண்டுகள்லாம் எப்படி போனுச்சுன்னே தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி நம்ம பெரிய தொகைகளை கர்த்தர் கருத்துல கொடுத்து நிலங்கள் எல்லாம் வாங்கிட்டோம். எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, 2 லட்சம் ஒன்றும் பெரிய சேலஞ்சு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது தேவ சித்தம் இல்லாததுனால அது எனக்கு சவாலா மாறிச்சு. உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், வட்டிக்கு வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. அல்லேலூயா. ஆனா உனா போய் 3வது மனுஷங்கிட்ட நிக்கிற பழக்கத்தை விடுங்க. கர்த்தர் பாதத்தில் விழுந்து ஜெபத்துல நின்னு கேளுங்க. ஏதாவது கதவை திறப்பாரு, இல்ல கொஞ்சமா ஏதாவது கொடுப்பாரு, அதை வச்சு செய்யுங்க, சமாளிங்க. ஒரு காலம் வரும், நிறைவான பலன் வரும், விரும்புகிறதெல்லாம் வாங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. மனப்பாடமா தெரிஞ்சவங்க சொல்லலாம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரவும் பகலும் படிக்கிறவன் அல்ல, வேதத்தை படித்து தியானமா இருக்கிற மனுஷன். இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? குறி கேட்கிறது, பில்லி சூனியம் செய்யறது, மந்திரவாதிகளை தேடி போறது எல்லாமே துன்மார்க்கம். அப்படிப்பட்டவர்கள் உங்களை இழுத்துட்டு போனாலும் சரி, இல்ல அப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் உங்ககிட்ட வந்து எதையும் சொன்னாலும் சரி, காதலியே வாங்கக்கூடாது. ஆமென். குடுகுடுப்புக்காரன் வந்து சொல்லுவான், கொஞ்ச நேரம் என்னதான் சொல்றானே, நல்லது ஏதாவது சொல்றானா கேட்டீங்கன்னு வச்சுக்க, கெட்டதாவே உங்க வீட்டுல நடக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரை அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு, நீங்க என்னத்தான் சொன்னீங்க ஆண்டவர், ஒன்னும் சரியில்லை, இந்த இவன் வர்றானே ஏதாவது நல்லது அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் அப்படியே அவர் ஓரம் கட்டினது போல உங்களுக்கு வச்சிருக்கிற அவ்வளோ நன்மைகளை ஓரம் கட்டி வச்சிருவார். அல்லேலூயா. அதை உங்களுக்கு கெட்டதா சொன்னாலும் காதுல வாங்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் ரத்தம், சத்தமா சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம். அவன் பாட்டுக்கு அடுத்த முறை வரும்போது வாய் கட்டப்பட்டவனா உங்க வீடை தாண்டி போய் பக்கத்து வீட்டுல குறி சொல்லிட்டு போயிடுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துன்மார்க்கனாக சில ஆள் இருக்கிறாங்க, துன்மார்க்க குணத்துல இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அவங்க வழியில நடக்காது. ஏதோ ஒன்னு ரெண்டு நல்லது சொன்னா கேட்டுக்கலாம். தீய ஆலோசனைகளை கொடுப்பாங்க. இதை செய், அவங்க செய்தாங்கல்ல, இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், போயிடாதீங்க, அகப்பட்டுக் கொள்வீங்க. அவனுடைய வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே. ஆமா, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க பாவிகளா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்துல வாழ்கிறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க எப்படி இருக்கணும்? நீதியில நடக்கிறவங்களா இருக்கணும், தேவனோடு வாழ்கிறவங்களா இருக்கணும். நீங்க அதை விரும்பணும். முதல்ல உலகத்திலையும் கொஞ்சம் கலப்படம், ஆவிக்குரிய ரீதியிலையும் கலப்படம் என்ன ஆகும்? காக்டெயிலா மாறிடும். காக்டெயில் என்ன செய்யும்? தலைவலியை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து சங்கீத புஸ்தகம் 107, சங்கீத புஸ்தகம் 107 10-13 வரைக்கும் வாசிக்க போறோம். சீக்கிரமா. அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் என்னங்க? அந்தகாரத்திலோ மரண இருளிலோ வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலோ இருட்டிலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் என்ன செய்தாரு? ஏன் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடந்து பாவிகளுடைய வழியில நின்று பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய ஆலோசனைகளை விட்டவங்களுக்கு ஆண்டவரே வைத்த தண்டனை. கட்டுண்டு கிடப்பாங்க, அழுது புலம்புவாங்க. ஏன்? எங்க போக கூடாது, அவங்களோட சேர்ந்து போகக்கூடாது, ஆளோடு சேர்ந்து போய் செய்யக்கூடாத செயல்பாடுகளை செய்து கர்த்தருடைய கோபத்துக்கு பலிகடா நிற்பாங்க. கர்த்தர் இந்த சங்கீதம் 107 10-13 வரைக்கும் சொல்ல வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்துருவார். அப்புறம் என்ன நடக்கும்? வாசிக்கலாம். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள், தங்கள் ஆபத்திலே கூப்பிட்டார்கள், இக்கட்டுகளில் இருந்து என்ன செய்தார் கர்த்தரு? ஒப்பு கொடுத்தது யாரு? ஒப்பு கொடுத்து கர்த்தர் தான். இங்க நீங்களாக்குறதும் ஏன் ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? இவை உணர்ந்து தேவனை குறித்த நற்காரியங்களை குறித்த அவர் செய்த அதிசயங்களை குறித்த ஒரு உணர்வு வந்து அந்த உணர்வு உள்ளவனாக அவரை நோக்கி கூப்பிட்டதுமே இப்ப ஆண்டவர் முடிவு பண்றாரு, இனிமே இவன் என்ன செய்ய மாட்டான், துன்மார்க்கத்துக்குள்ள போக மாட்டான், பாவிகளுடைய வழியிலவே நிக்க மாட்டான், பரியாசக்காரனோடு இவனுக்கு சம்பந்தம் கலக்க மாட்டான். ஏன்னா ஏற்கனவே நான் போட்டி விட வறுத்து எடுத்துட்டேன், இனிமே வந்த இவன் என்ன செய்வா, ஒழுங்கா இருப்பான்னு நம்பி என்ன செய்வார், அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவங்களை என்ன செய்யறாரா, கடைசியில ரட்சிக்கிறார். அப்படித்தானே முடியுது. அவர்களை அவர் என்ன செய்தாரா, ரட்சித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு வீட்டுக்கு போகணும். நினைச்சதெல்லாம் செய்யாம, தேவ காரியம் அறியாம, மாம்சத்துல முடிவெடுத்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரின்னு நினைச்சு அப்படியெல்லாம் நீங்க செய்வீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய பல முயற்சிகள் தோல்வியில முடிஞ்சிருக்கலாம், பல காரியங்கள் உங்க வீட்டுக்கு நன்மையா வராம போயிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு அழகாக பேசியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் இதற்காக மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். இனி வருகிற காலத்துல கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று செய்ய போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கர்த்தரிடத்துல தேவ கிருபையை பெறும்படி, ஆண்டவரிடத்துல பெற்ற நன்மைகளை மறுபடி இழந்து போகாதபடி பாருங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை வந்துட்டாலே, பாவிகளுடைய வழியில நம்ம நின்னுட்டாலே, பரியாசக்காரனோடு நம்ம கலந்துட்டாலே நம்முடைய பங்கும் அங்க போய் முடியுது. இருளினான அனுபவம், இரும்புல கட்டப்பட்ட அனுபவம், நெருக்கப்படுகிற அனுபவம், ஒடுக்கப்படுகிற அனுபவம், அப்புறம் அங்கிருந்து கதறுகிறாங்க. மறுபடியும் ஆண்டவர் இறங்கி ரட்சிக்கிறார். நான் கேட்கிறேன், ஏன் நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு கேட்கிறேன். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நம்ம எல்லாரையும் பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் வாய் திறந்து, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையில் நடவாத பாவத்திற்காக, குற்றத்திற்காக என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். தேவ கரத்தில், ஆண்டவரே இந்த குற்றங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். கர்த்தாவே என்னை மன்னிப்பீராக, என் குறைகளை மன்னிப்பீராக. தகப்பனே, இந்த காரியங்களை நான் மனம் திரும்புகிறேன். அறியாமல் செய்துட்டேன்ப்பா, மாம்சத்துல முடிவெடுத்துட்டேன், ஆவில ஆலோசனை கேட்காமல் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியாமல் செய்த ஆண்டவரே தப்பிதங்களுக்காக கர்த்தர் என்னை மன்னிப்பீராக. எல்லாரும் கேளுங்க, கேளுங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. கர்த்தரிடத்தில் கேட்கிறவனை ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளார். அவரே ஆலோசகர், அவரே ஞானத்திலே சிறந்தவர். அவருடைய ஆலோசனைகள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்து நிலைத்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு ஆலோசகராய் இருப்பீராக, என்னை வழி நடத்துவீராக, இனி நான் நடக்க வேண்டிய பாதைகளை எனக்கு காண்பிப்பீராக. கர்த்தாவே எனக்கு மனம் இறங்குவீராக, என் தேவனே மனம் இறங்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.